லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th சயின்ஸில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்ற வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டே 1 பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா டே 2 பார்க்குறோம். டே 1க்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சென்டம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் அனாட்டமி அண்ட் பயாலஜியில் டோட்டலாக வந்து பண்ணாக்கா ஒரு 8 1 மார்க் கொஷின் பார்க்க போகிறோம். 7 1 மார்க் கொஷின் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா 5 கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம். 2 மார்க் 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின், when cambium is present in collateral bundle, ஒரு வாஸ்குலர் பண்டலில் கேம்பியம் இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஓப்பன் வாஸ்குலர் பண்டல் அப்படின்னு பேர். கேம்பியம் இருந்தால் ஓப்பன் வாஸ்குலர் பண்டல். செகண்டு, when without cambium in collateral vascular bundle, அங்கே கொஷின் தப்பாக டைப் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே ப்ரெசன்ட் வரக்கூடாது. when without cambium in collateral vascular bundle it is called closed. அப்போது கேம்பியம் இருந்தால் அதுக்கு பேர் ஓப்பன் வாஸ்குலர் பண்டல், கேம்பியம் இல்லை அப்படின்னா க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல் அப்படின்னு பேர். அடுத்து, இன் டைகாட் ரூட் வாஸ்குலர் பண்டல் ஜைலம் இஸ். டைகாட் ரூட்டாக இருந்தால் வாஸ்குலர் பண்டலில் ஜைலம் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸார்க்காக இருக்குது அண்டு டெட்ரார்க்காக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள். எக்ஸார்க் என்டார்க் அப்படின்னு 2 வேர்டு இருக்கும். ஸோ இதில் இப்படி இருக்கும் வாஸ்குலர் பண்டல். இந்த வாஸ்குலர் பண்டலில் இது ஜைலம் அப்படின்னு வச்சுங்க. இந்த ஜைலத்தில் இப்படி இருக்கும். ஸோ இங்கே சென்ட்ராக இருக்குது இல்லையா, பெருசாக இருக்குது, அதனால் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டாசைலம். இங்கே ஸ்மாலாக இருக்குது இல்லையா, அதனால் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டோசைலம் அப்படின்னு பேர். ஸோ நம்ம எதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னாக்கா புரோட்டோசைலம் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் எங்கே இருக்குது? அப்போ புரோட்டோசைலம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டர், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டர். அப்போது புரோட்டோசைலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவர்ட்ஸ் த பெரிபெரி, வெளிப்பக்கமாக நோக்கி இருந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸார்க் அப்படின்னு பேர். சரியா? எக்ஸிட் அப்படின்னா என்ன பேர்? அவுட்டர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போது எக்ஸார்க் அப்படின்றது புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த அவுட்டர், டுவர்ட்ஸ் த பெரிபெரி அப்படின்னு சொல்லுவோம். பெரிபெரினா அவுட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போது புரோட்டோசைலம் வந்து வெளிநோக்கி இருந்தால் அதுக்கு பேர் புரோட்டோசைலம், எக்ஸார்க் அப்படின்னு பேர். சப்போஸ் புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த சென்டர் நோக்கி இருந்தால் அதுக்கு பேர் என்டார்க் கண்டிஷன் அப்படின்னு பேர். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா டைகாட் ரூட்டில் வாஸ்குலர் பண்டலில் இருக்கக்கூடிய ஜைலம் எப்படி இருக்குன்னா எக்ஸார்க் கண்டிஷனாக இருக்குது, டெட்ரார்க்காக இருக்குது. அது என்ன டெட்ரார்க்கு அப்படின்னா, இப்போ நான் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணேன் இல்லையா. ஸோ இது வாஸ்குலர் பண்டல். ஸோ 1 2 3 இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் டைகாட் ரூட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ இதில் இது ஒரு ஜைலம், இது ஒரு ஜைலம், இது ஒரு ஜைலம், இது ஒரு ஜைலம். அப்போ டோட்டலாக எத்தனை ஜைலம் இருக்குது? 4 ஜைலம் இருக்குது. அப்போ டெட்ரா அப்படின்னா என்ன பேருன்னா 4 அப்படின்னு பேர். அப்போது ஜைலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கிறதுனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட்ரார்க் அப்படின்னு பேர். அடுத்து, காஸ்பெரின் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் பேண்ட் லைக் திக்னிங் மேட் ஆஃப் சூபரின். அப்போ காஸ்பெரின் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்றது ஒரு பேண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டை மாதிரியான ஒரு திக்னஸாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எதனால் ஆனது அப்படின்னாக்கா சூபரின் அப்படின்ற பொருளால் ஆனது. அப்போ காஸ்பெரின் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் பேண்ட் லைக் திக்னிங் மேட் ஆஃப் சூபரின். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 5. The lateral roots originate from pericycle. lateral roots வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா பெரிசைக்கிள்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. lateral roots originate from pericycle. நெக்ஸ்ட்டு, டேஷ் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட். அப்போது ஸ்க்ளீரன் கைமா எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னாக்கா மெக்கானிக்கல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. எதுக்கு? அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட்டுக்கு தேவையான மெக்கானிக்கல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணது இது ஸ்க்ளீரன் கைமா.
அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 7 நமக்கு 2 மார்க்காகவும் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான் கொஷின் நம்பர் 7. இன் மெச்சூர் வாஸ்குலர் பண்டில் த லோவர் மோஸ்ட் புரோட்டோசைலம் டிஸ்இன்டகிரேட் அண்ட் ஃபார்ம் ஏ கேவிட்டி. அப்போது மெச்சூர் வாஸ்குலர் பண்டலில் லோவர் மோஸ்ட் புரோட்டோசைலம், அப்போ லோவர் மோஸ்ட் புரோட்டோசைலம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்இன்டகிரேட் அழிஞ்சிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டி ஒன்று இருக்கும். அந்த கேவிட்டிக்கு என்ன பேர் அப்படின்னா புரோட்டோசைலம் லேக்குனா அப்படின்னு பேர். இது எதில் இருக்கும் அப்படின்னாக்கா இந்த ஸ்கல் ஷேப்டு வாஸ்குலர் பண்டில் இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் அந்த இடத்துல இருக்கும். அடுத்து இன்றைக்கான கொஷின்ஸ் பாருங்கள். இன்றைக்கி டோட்டலாக வந்து பண்ணாக்கா 7 1 மார்க் பார்த்துருக்கோம். எல்லாமே இன்டீரியர் 1 மார்க் கொஷின் தான். ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு 4 மார்க் கொஷின். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மீசோஃபில். ஸோ மீசோஃபில்லுக்கான ஷார்ட் நோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை 4 மார்க்கில் தான் நிறைய டைம் கேட்குறாங்க. ஏன்னா இதோடைய ஆன்சர் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மீசோஃபில்னால் அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும். அதில் வந்து பண்ணாக்கா 2 டைப்ஸ் இருக்குது. பாலிசைட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமான்னு சொல்லிட்டு. அப்போ பாலிசைட் பேரன்கைமாக்கான டெஃபினிஷன், அடுத்து ஸ்பாஞ்சி பேரன்கைமாக்கான டெஃபினிஷன். ஸோ இதுதான். உங்களுக்கு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் வர வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளனேஷனும் சேர்த்து கொடுக்குறேன். ஸோ இங்கே மீசோஃபில், பாலிசைட் பேரன்கைமா அண்டு ஸ்பாஞ்சி பேரன்கைமா இங்கே ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன். தெரியாதவங்க செக் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த கொஷின் நம்பர் 2 பாருங்கள். கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆன் வாஸ்குலர் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம். நமக்கு இதை பேஸ் பண்ணி 2 கொஷினும் இருக்கும். நம்ம நிறைய பேர் வந்து பண்ணாக்கா மிஸ்டேக் பண்ணுற இடம் எது அப்படின்னா, நமக்கு புக் பேக்கில் ஆன்சர் சென்டென்ஸில் ஒரு கொஷின் இருக்கும், வாட் இஸ் கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர் கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆன் வாஸ்குலர் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம். அப்போ கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில் அப்படின்றது வேறு, வாஸ்குலர் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம் அப்படின்றது வேறு. அப்போ இங்கே என்னன்னா டைகாட் ஸ்டெம்முடைய வாஸ்குலர் பண்டிலை பற்றி டெஃபினிஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டு பாருங்க. 2 லைன் தான் இருக்குது. அடுத்து Describe and name 3 stages of cellular respiration that aerobic organism to obtain energy from glucose. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா aerobic respirationல 3 stages இருக்குது. கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள், அடுத்தது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அப்போ இது 3 ஸ்டேஜஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பண்ணாக்கா ஒரு 7 மார்க் கொஷினாக நமக்கு டைரெக்டாக 7 மார்க் கொஷினாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்பயாச்சும் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 2 சப்டிவிஷன் 3 சப்டிவிஷன் தான் வந்து பண்ணாக்கா சேர்த்து ஒரு 7 மார்க்காக கேட்குறாங்க. அப்போ இதிலிருந்து ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைகாலிசிஸ் மட்டும் கேட்கலாம், இல்லை கிரப் சைக்கிள் மட்டும் கேட்கலாம், இல்லை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மட்டும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல 1 மார்க் வரும். ஸோ எப்படி 1 மார்க் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய செல்லு. இந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ், இதுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா இப்படி இருக்குது சரிங்களா. ப்ளஸ் வந்து பண்ணாக்கா இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணாக்கா சைட்டோபிளாசம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னாக்கா கிளைகாலைசிஸ் அப்படின்னு பேர். அப்போ கிளைகாலைசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னா சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்லில் நடக்குது. அப்போ சைட்டோபிளாசம்ன்றது எங்கன்னாக்கா இந்த நியூக்ளியஸ், இந்த மைட்டோகாண்ட்ரியா இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்டையர் லார்ஜ் ஸ்பேஸுக்கு என்ன பேருனா சைட்டோபிளாசம் பேர். அப்போ இந்த இடத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னா கிளைகோலைசிஸ் நடக்குது. சைட்டோபிளாசத்தில் தான் கிளைகாலைசிஸ் நடக்குது. அடுத்து கிரப் சைக்கிள் எங்கே நடக்குது அப்படின்னா கிரப் சைக்கிள் எங்கே நடக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் நடக்குது. ஸோ நல்லா பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கிளைகாலிசிஸ் நடக்கும்னு சொன்னோன்னா, அப்போ இங்கே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இந்த 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் இங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா நேராக அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இந்த மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸுக்கு போகுது. இந்த இடம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். அப்போ இந்த இடத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னா கிரப் சைக்கிள் நடக்குது. அப்போது ஃபஸ்ட்டு கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குதுன்னு கேட்பாங்க, சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்லு.
கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குதுன்னா சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்லு. கிரப் சைக்கிள் எங்கே நடக்குது அப்படின்னாக்கா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸு. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்கே நடக்குது அப்படின்னா இன்னர் மெம்பரேன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. அப்போங்க பாருங்கள், மெம்பரேனில் இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன், இது அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். அப்போ இந்த இன்னர் மெம்பரேனில் தான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல, சரிங்களா, இங்கே ஆரோ மாதிரி போகிறோமே, இந்த இடத்துல இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்குது. அப்போ ஒவ்வொன்றுத்தையும் கொஷின் கேட்கலாம். கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குது, கிரப் சைக்கிள் எங்கே நடக்குது, அதே மாதிரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்கே நடக்குது, இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்கலாம். 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் கொஷின், 4th கொஷினும் 5th கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் கம்பல்சரி கொஷின் கேட்கணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸு கேட்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 4 பாருங்கள். லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் எங்கள் கொஷின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச், சிந்தசைஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் லிபிட்ஸு, ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், வாட் இஸ் பைகோலேட்ரல் வாஸ்குலர் பண்டில், கிவ் அன் எக்ஸாம்பிள். அப்போ பைகோலேட்ரல் வாஸ்குலர் பண்டில்னால் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் அலாங் வித் டயக்ராம். அப்போங்க பாருங்கள், இன் திஸ் டைப் ஆஃப் பண்டில் த ஃப்ளோயம் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த போத் அவுட்டர் அண்ட் இன்னர் சைட் ஆஃப் த ஜைலம். அப்போங்க பாருங்கள், சென்ட்ராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜைலம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஜைலமு. ஸோ இந்த ஜைலத்துக்கு அவுட்டர் சைடு இன்னர் சைடு 2 சைடுலுமே எங்கே இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஃப்ளோயம் இருக்குது. அதே மாதிரி சரிங்களா, இங்கே ஜைலத்துக்கு இந்த அவுட்டர்லேயும் இன்னர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இந்த இடத்துல எல்லோ கலர் இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ கலருக்கு என்ன பேருனா கேம்பியம் அப்படின்னு பேர். 2 சைட்லையும் கேம்பியமும் இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா குக்கர்பிட்டா, சரி பைகோலேட்ரல் வாஸ்குலர் பண்டில். சிம்பிள். ஜைலத்துக்கு அவுட்டர் சைட்லையும் இன்னர் சைட்லையும் ஃப்ளோயம் இருந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைகோலேட்ரல். பைனா 2. அப்போ 2 சைடும் ஃப்ளோயம் இருந்தால் அதுக்கு பேர் பைகோலேட்ரல் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு பேர். எதில் இருக்குது அப்படின்னா குக்கர்பிட்டேசி ஃபேமிலி, அதுலேயும் குக்கர்பிட்டா அப்படின்னு சொல்லுவோம், இதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி போட்ட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.